அம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சொர்க்கத்திலிருந்து பேசுகிறேம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? இங்கே சொர்க்கத்தில் பூக்கள் பூத்து குலுங்குது, பாலாறுகள் ஓடுது, வசந்தமான காற்று வீசுது, குருவிகள் இசைக்குது, குயில்கள் பாடுது, மயில்கள் ஆடுது, மான்கள் துள்ளி ஓடுது. நான் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறேம்மா. இங்கே நல்ல உணவுகளை சாப்பிட்றேம்மா. மதுரமான நீரை குடிக்கிறேம்மா. இருந்தாலும் இருந்தாலும் உங்க நினைப்பு தாம்மா என்னை வாட்டுது. அம்மா, சொல்லுங்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் நலமா? அத்தா, அக்கா, அண்ணா எல்லோரும் சுகமா? உலகம் எல்லாம் எப்படிம்மா இருக்கு? வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடி, மலை எல்லாம் எப்படிம்மா இருக்கு? எப்படி இருந்தா என்னம்மா? அதெல்லாம் பார்க்க விடாம, உலகத்தை அனுபவிக்க விடாம, அநியாயமா உங்க வயிற்றுலேயே என்னை அழிச்சிட்டீங்களேம்மா. அநியாயமா உங்க வயிற்றுலேயே எனக்கு சமாதி கட்டிட்டீங்களேம்மா. இது நியாயமா? தாய் முகத்தை பார்த்தாவே நன்மைன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் உங்க முகத்தை கூட பார்க்க விடாம என்னை கொன்னுட்டீங்களேம்மா. எப்படிம்மா மனசு வந்துச்சு? சொல்லுங்கம்மா. எனக்கு முன்னாடி பிறந்த என் அண்ணனை இப்படிலாம் கொல்லுவீங்களா? என்னுடைய அக்காவை இப்படிலாம் மௌத்தாக்குவீங்களா? என்னுடைய அத்தாவுக்கு இப்படிலாம் நீங்களே சமாதி கட்டுவீங்களா? அப்புறம் ஏம்மா என்னை மட்டும் கொன்னீங்க? சொல்லுங்கம்மா. ஏம்மா உங்க கையாலேயே எனக்கு கபருக்குழிய தோண்டுனீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உலகத்துக்கே உதாரணமான தாய் உங்களுக்கு இரக்கமில்லாத இந்த காரியத்தை செய்ய எப்படிம்மா மனசு வந்துச்சு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏம்மா நான் பிறந்தா நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல ஒரு பிடி குறைஞ்சிடும்னு பயமா? இல்ல இருக்கிற சொத்துல ஒரு பகுதி குறைஞ்சிடும்னு பயமா? சொல்லுங்கம்மா. நான் உலகத்துல பிறந்தா உங்க சாப்பாட்டையாம்மா கேட்க போறேன்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த சாப்பாட்டை தானம்மா கேட்க போறேன்? இல்லைனா உங்க பணத்தையாம்மா அனுபவிக்க போறேன்? அல்லாஹ் எனக்கு எழுதி வச்ச பணத்தை தானம்மா அனுபவிக்க போறேன்? நான் பிறந்தா நீங்க என்னம்மா குறைஞ்சிடவா போறீங்க? நான் பிறந்தா உங்களுக்கு என்னம்மா சோதனை வந்துட போகுது? நான் உலகத்துல பிறந்திருந்தா நானும் அத்தாவோட பைக்கில் சுற்றி இருப்பேன், அண்ணனோட கையை பிடிச்சு நடந்திருப்பேன், அக்காவோட சிரிச்சு பேசி விளையாடி இருப்பேன், உங்கள் கதைகளை கேட்டு உங்கள் மடியிலேயே தூங்கி இருப்பேன், உங்ககிட்ட ஏதாவது விளையாட்டு பண்ணி 1000 முத்தங்கள் வாங்கியிருப்பேன். ஏம்மா இதையெல்லாம் அனுபவிக்க விடாம கொன்னுட்டீங்களேம்மா? இந்த மாதிரி கொலையை செய்கிற காரியத்தை ஒரு நாய் கூட செய்யாதுமா. ஆனால் நீங்கள் ஒரு தாய், எப்படிம்மா செஞ்சீங்க? உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நாளைக்கு சொர்க்கத்தில் எந்த முகத்தை வச்சுக்கிட்டுமா என்னை பார்க்க வருவீங்க? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கியாமத் நாளில் அல்லாஹ் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் என்னம்மா பதில் சொல்லுவீங்க? நான் கொடுத்த உயிரை அழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அல்லாஹ் கேட்டால் என்னம்மா பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏம்மா மௌனமாக இருக்கீங்க? தாய்மார்களே, கருக்கலைப்பு என்ற பெயரில் உங்கள் கருவிலே கொல்லப்பட்ட குழந்தைகள் நாளை மறுமையில் உங்களிடம் இப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? கொஞ்சம் சிந்தியுங்கள்.